الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه لقول فصل وما هو بالهزل صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها وامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாத்தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நோன்பாளிகளே, தொழுகையாளிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இறைவனுடைய அளப்பெரும் கிருபையினால் 9வது நோன்பை நோற்றவர்களாக, இறைவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நோன்பை கபூல் செய்வானாக. நமக்கு மத்தியிலே செய்யப்படுகிற எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. இதே போன்ற நாளை மறுமையில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வசிக்கிற உயர்ந்த நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியங்களில் உயர்வானது அல் குர்ஆன். நாம் வஹியை கண்களால் பார்த்ததில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கண்களால் நாம் கண்டதில்லை. ஆனால் பார்க்கிற நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழுகிற போதே தருவானாக. பெருமானாரின் முகத்தை, திருமுகத்தை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆனால் நேரடியாக சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்ததை போன்று நமக்கு அந்த நசீபு கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் சுவனத்தில் உண்டு. நமக்கு முன்னால் இருப்பது குர்ஆன் மட்டும்தான். இறைவனுடைய அத்தாட்சியாக நமக்கு முன்னால் இருப்பது குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனுடைய
மதிப்பை இந்த உலகத்திலே நாம் விளங்காவிட்டால் வேறு யார் விளங்குவது? குர்ஆனை ஓதுவது நம்முடைய கடமை. அந்த குர்ஆனை நாம் தொழாமல், நாம் ஓதாமல், குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை படித்து புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்திலே வேறு யார் அந்த குர்ஆனை தொழ முடியும்? நான் இன்றைக்கு பேச வருவது அதைத்தான். குர்ஆனுடைய சிறப்பும் நம்முடைய கையில் எந்த அளவிற்கு குர்ஆன் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி இன்றைக்கு பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். ரமதானுடைய காலம், ரமதானுடைய காலம் எவ்வளவு பாக்கியம் நிறைந்த காலம் இது. இதிலாவது நாம் குர்ஆனை எடுத்து ஒரு சத்தமாவது முடிக்கணுமா இல்லையா? இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், நம்மில் பல பேருக்கு இன்னமும் குர்ஆன் ஓத தெரியாமலே இருக்கிறார்கள். யாரும் வருத்தப்பட வேண்டாம். அதாவது நான் இப்படி சொல்றேன்னு வருத்தப்பட வேண்டாம். ஆனா குர்ஆன் ஓத தெரியலன்னு வருத்தப்படணும். நமக்கு இன்னும் குர்ஆன் ஓத தெரியவில்லையே என்று அழ வேண்டும், கவலைப்பட வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாத ஒரு ஜெனரேஷன், ஒரு சமூகம் எப்படி இருக்க முடியும்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் குர்ஆன் பத்தி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? குர்ஆனை வெறும் சடங்கிற்கும் சம்பிரதாயத்திற்கும் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறோம். ஏதாவது நிகழ்ச்சினா அஜத்குமார் 10 பேரை கூட்டு ஒரு குர்ஆன் காணி சரியா போச்சா? குர்ஆன் காணி ஓதுனா எல்லாம் சரியாயிடுச்சா? அஜத்குமார் வந்து ஓதுனா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். நாம என்னைக்கு குர்ஆன் ஓதுறது? ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட்டிட்டு வந்து அடுத்த ஓதி பார்த்தா சரியா போச்சா? அந்த குர்ஆனை நாம எப்ப ஓதி ஊதுறது நம்ம பிள்ளைகளுக்கு? கல்யாணம்னா மகள் கல்யாணத்துக்கு நல்ல சூப்பர் குர்ஆனை வாங்கி, குர்ஆன் பாக்ஸ் வாங்கி சீர் கொடுத்தா சரியா போச்சா? இருக்கிறதுலே நல்ல குர்ஆனா கொடுங்க. எதுக்குங்க? சீருக்கு. நான் சொல்லுகிறேன், எப்பயோ கல்யாணத்துக்கு கொடுத்த சீருக்கு கொடுத்த குர்ஆன் இன்னமும் புதுசா பாக்ஸ்ல அப்படியே. எத்தனையோ குடும்பங்களில் சீருக்கு என்று கொடுக்கப்பட்டது சீராகவே இருக்கிறது, அது புதுசாகவே இருக்கிறது. தூக்கி நேர அலமாரி மேல வைக்கிறது, பீர்வாக்குள்ள வைக்கிறது, பீர்வாக்குள்ள வச்சு பூட்டுறதுக்கா குர்ஆன், ஷோகேஸ்ல வைக்கிறது. குர்ஆன் என்ன கண்காட்சியா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இது! எப்படிப்பட்ட ஒரு அபாயமான செயல்பாடுகள் இது! குர்ஆனை வெறும் கவர்ச்சிக்காக வைத்திருக்கிறோமே, ஒரு அழகுக்காக வைத்திருக்கிறோமே, வீட்டுல சும்மா பறக்கத்திற்காக வைத்திருக்கிறோமே. அந்த குர்ஆன் வைப்பதற்கல்ல, படிப்பதற்கும், ஓடுவதற்கும், புரிந்து கொள்வதற்கும், நடப்பதற்கும். சும்மா வச்சா பத்தாது சகோதரர்களே. சும்மா வச்சிருந்தா உள்ள எல்லாமே வந்து இறங்கிடும் கிடையாது. யார் ஒருவர் குர்ஆனை ஓதுவாரோ அவருக்கு அந்த குர்ஆன் இறைவனிடத்திலே வந்து சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு சிபாரிசு வேணுமா வேணாமா? குர்ஆனை தூக்கி நாம ஓரம் கட்டிட்டோம்னா குர்ஆன் நம்மளை ஓரம் கட்டிடுமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான், வஹாதா திக்ரு முபாரக்குன் அன்ஸல்னாஹு, உங்களின் மீது அருளாக இறக்கப்பட்ட வேதம் அது. வஹாதா திக்ருன் முபாரக்குன், ரொம்ப பரக்கத்தான வேதம் அது. சாதாரண வேதம் அல்ல, ரொம்ப பரக்கத்தானது. அன்ஸல்னாஹு, அப்படிப்பட்ட வேதத்தையே உங்களின் மீது நாம் இறக்கி வைத்தோம். அடுத்து அல்லாஹ் கவலையோடு சொல்லுகிறார், அஃப அன்தும் லஹு முன்கிரூன், அந்த வேதத்தையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? அந்த வேதத்தையா நீங்கள் எடுத்து அலமாரியிலே வைக்கிறீர்கள்? அந்த வேதத்தையா நீங்கள் பீர்வாக்குள்ளே வைத்து கூட்டுகிறீர்கள்? அஃப அன்தும் முன்கிரூன், அதையா நீங்க புறக்கணிக்கிறீங்க? என்னப்பா, உங்களுக்கு நான் அருளாக இறக்கினேனே,
உங்களுக்கு மாபெரும் கிருபை செய்வதற்காக, உங்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக, உங்களுக்கு உபதேசம் செய்யப்படுவதற்காக நான் குர்ஆனை இறக்கினேன். ஆனால் என்னுடைய அடியார்களே, அந்த குர்ஆனை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களே, அதை யார் புறக்கணிக்கிறீர்கள்? அது எப்பேற்பட்ட குர்ஆன் தெரியுமா? அது எப்பேற்பட்ட கலாம் தெரியுமா? அது உங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தது, அதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கவலையோடு கேட்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் கட்டுக்கதை அல்ல. குர்ஆன் நீங்களும் நானும் நம்முடைய முன்னோர்களும் எழுதிய ஒன்றல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபட பேசுகிறான். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். இந்த குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற இறைவனின் வாக்கு என்கிறான் அல்லாஹ். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் இந்த உலகத்திலே ஒரு புத்தகம், ஒரு கிதாப், ஒரு வேத புத்தகம் சொல்லுகிறது என்றால் அது குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் யாருக்கும் பயப்படாத ஒன்று. குர்ஆன் யாரை கண்டும், எந்த கூட்டத்தை கண்டும், எந்த ஆட்சி அதிகாரத்தை கண்டும் பயப்படக்கூடிய ஒன்று அல்ல குர்ஆன். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். நியாயம் என்றால் நியாயம், அநியாயம் என்றால் அநியாயம், உண்மை என்றால் உண்மை, பொய் என்றால் பொய் என்று தெளிவுபட இந்த உலகத்திற்கு எடுத்து பிரித்து காட்டுகிற ஒரு மாபெரும் இறைவனின் வாக்கு அல் குர்ஆன். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். அடுத்ததாக சொல்லுகிறான், வமா ஹுவ பில் ஹஸ்ல். வமா ஹுவ பில் ஹஸ்ல். குர்ஆனிலே இருக்கக்கூடிய வாசகங்கள் வீண் வார்த்தைகள் அல்ல. குர்ஆனிலே இருக்கக்கூடிய வாசகங்கள் வீண் வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. இந்த குர்ஆனிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹுவல்லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு, முஃமின்களுக்கு, உண்மையாளர்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழி காட்டுகிறது. நேர் வழி காட்டுகிற குர்ஆனை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ரமதானிலாவது நாம் கையில் எடுக்க வேண்டும். நம்முடைய உயிர் உள்ளவரை குர்ஆனை தொட்டாக வேண்டும். இந்த ரமதானிலே ஒரு வாக்குறுதி எடுப்போம், ஒரு உறுதி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானிலாவது நான் எப்படியாவது ஓத தெரிந்தால் ஓதுங்க. தயவு செய்து ஓதி இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல ஒரு கத்தம் முடிச்சிருங்க. ஓத தெரியாதவர்கள் இந்த ரமதானிலாவது எப்படியாவது முயற்சி செய்து குர்ஆனை தயவு செய்து ஓத கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஓதலாம் என்று நினைக்கிற போது அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தராமல் போய்விடுவார். இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வாய்ப்புகள் இருக்கிற போது பயன்படுத்திக்கணும். நாம ஓதலாம் ஒரு காலம் நினைப்போம், அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான். குரோனுக்கு அல்லாஹ் ரொம்ப காலம் கொடுத்து வச்சிருந்தான். கடைசியில மார்க்கத்தை ஏத்துக்கலான்னு வரும்போது அல்லாஹ் வாய்ப்பு தரல. அதனால அந்த அளவுக்கு நாம மோசமானவர்கள் அல்ல. நாமெல்லாம் ரொம்ப நல்ல ஆளுங்க, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். நம்ம எல்லாம் முஃமின்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர்கள், குர்ஆனையும் வேதமாக ஏற்றவர்கள். ஆனால் ஏற்றால் மட்டும் பத்தாது, அதை எடுத்து ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதற்கான தௌஃபீக்கை, உயர்ந்த நசீபை தந்து புரிவானாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு மறுநாள், பெருமானாரின் வஃபாத்திற்கு மறுநாள் மக்களுக்கு மத்தியில் இதுபோல் உரை நிகழ்த்துவதற்காக வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பிரிந்தாலும் குர்ஆன் நமக்கு இருக்கிறது. குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தான் குர்ஆன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது பெருமானாரை பற்றி. அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் குர்ஆன், குர்ஆன் தான் பெருமானார் என்றார்கள்.
அதுபோல மறுதியில்லானவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற குர்ஆன் நமக்கு இருக்கிறது, அதை படித்து நாம் ஈடேற்றம் அடைந்து கொள்ளலாம். குர்ஆனை படித்தால் பெருமானாரை படித்ததற்கு சமம். குர்ஆனை படித்தால் பெருமானாரின் உபதேசம், அல்லாஹ்வுடைய உபதேசம் இரண்டையும் பெற்றதற்கு சமம். ஆகையால் தோழர்களே, குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பெருமானார் சென்றாலும் குர்ஆனை நாம் விட்டுவிட வேண்டாம். ஏன்னா மனுஷனுக்கு மௌத் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் அந்த மௌத்தை கொடுத்து அல்லாஹ் அழைச்சுக்கிட்டான். ஆனா கியாமத்து வரைக்கும் அழியாமல், மறுவில்லாமல், மாற்றம் இல்லாமல், ஒரு புள்ளி கூட வித்தியாசம் இல்லாமல் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு வேத புத்தகம் இருக்கிறது என்றால் அது குர்ஆன் தான். காரணம், குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்திருக்கிறான். அந்த வகையிலே கியாமத்து வரைக்கும் குர்ஆன் இப்படியே தான் இருக்கும். குர்ஆனை நாம ஓதுறதுனால குர்ஆனுக்கு பெரிய மதிப்பு கூட போகுதோ, அல்லது நாம ஓதாம தூக்கி வச்சுட்டா குர்ஆனுக்கு ஏதாவது கண்ணியம் குறைச்சிருமோ? அல்ல. குர்ஆனை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்குவார். அதை விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை தான் லோவாகுமே ஒழிய குர்ஆனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதை தொட்டு, அதை ஒட்டி, அதை ஓதுகிற காலம் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த நாவுக்கு உயர்ந்த நசீபை தருவானாக, ஓதுகிற நசீபை தருவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எதிர்பார்க்கிற உயர்ந்த வாழ்க்கை, நாம் எதிர்பார்க்கிற நோயற்ற வாழ்வு குர்ஆனில் இருக்கிறது. அதாவது ஒரு லெட்டர் அல்லது ஒரு புத்தகம் ஒரு தடவை படிக்கலாம், 2 தடவை படிக்கலாம், 3 தடவை படிக்கலாம், 4 தடவை படிக்கலாம். ஒரு கட்டத்திற்கு மேல் படிக்கிற அந்த வாசகம் சலிப்படைந்து விடும், போர் அடிச்சிடும். ஆனால் போர் அடிக்காமல், சலிப்படையாமல், ஓத ஓத இன்பத்தையும் அதனுடைய சுவையையும் அதிகப்படுத்தி தருகிற வாசகங்கள் தான் குர்ஆனுடைய வாசகங்கள். நீங்க ஒரு வாட்டி படிங்க, ஒரு விதமான உணர்வு கிடைக்கும். அதே ஆயத்தை இன்னொரு வாட்டி படிங்க, அது ஒரு டைப்பான உணர்வு கிடைக்கும். குர்ஆன் ஓத ஓத இன்பமா இருக்கும். இன்னொரு பக்கம் ஓதலாம், இன்னொரு பக்கம் ஓதலாம், இப்படியே ஓதிக்கிட்டே இருக்க சொல்லுமே ஒழிய மூடி வைக்கணும்னே தோணாது. யாருக்கு? குர்ஆனை உணர்ந்து உளப்பூர்வமாக ஓத ஆரம்பிப்பவர்களுக்கு குர்ஆனை மூடி வைப்பதற்கு மனம் வராது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வாசகம் இல்லையா, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா, அதை படிக்க படிக்க ஆனந்தமா இருக்கு. அதுல எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. மனக்கவலையா குர்ஆனை ஓதுனா மனக்கவலை போயிடும். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, ஏதாவது குழப்பமா இருக்கா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதி பாருங்க, மனசுல இருக்க பாரம் எல்லாம் இறங்கி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிலீஃப் ஆயிடும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ. எப்பேற்பட்ட குர்ஆன் நாம் இறக்கணும் தெரியுமா? உங்களுக்கு மருத்துவம் செய்கிற, உங்களுக்கு அருமருந்தாக, உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களை பாதுகாக்கிற என்னெல்லாம் சொல்லுங்க, எல்லாம் குர்ஆனுக்கு தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமருந்தாக குர்ஆனை நமக்கு இறக்கி இருக்கிறார். ஒரு ரஹ்மத்தில் முஃமினீன், யாருக்கு? முஃமின்களுக்கு அருளாகவும் அருமருந்தாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இறக்கி இருக்கிறார். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் அருமருந்து இருக்குன்னு சொல்றான். அந்த குர்ஆனை தூக்கி எறிஞ்சு போட்டு, அந்த குர்ஆனை தூக்கி ஓரம் தள்ளி போட்டு, இந்த உலகத்துல எத்தனையோ மருந்து தேடி ஓடுறோம், எத்தனையோ சைக்காட்ரிஸ்ட தேடி ஓடுறோம். ஆனால் குர்ஆன் உண்மையிலேயே நம்முடைய மனக்குழப்பங்களையும் உடல் குழப்பங்களையும் உடல் நோய்களையும் பரிபூர்ணமாக துல்லியமாக சரி செய்து தந்து உங்களுக்கு ஷிஃபா தருகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவுபட சொல்லுகிறார். உங்களுக்கு அருமருந்தாக வழங்கி இருக்கிறோம். அந்த குர்ஆனை நீங்கள் தொடாமல் இருக்கலாமா? அந்த குர்ஆனை நீங்கள் ஓதாமல் இருக்கலாமா? அந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்று படித்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தயவு செய்து
இந்த ரமதானிலாவது குர்ஆனை தொடர்ந்து தெரிந்தவர்களிடத்திலே சென்று அதை ஓதி தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கபரில் அடக்கப்பட்டதற்கு பின்னால் உங்களுடைய நாலா புறமும் வந்து உங்களை பாதுகாப்பது குர்ஆன் என்றார்கள். இந்த பக்கம் ஏதாவது நம்மை தொந்தரவு செய்வதற்கு வந்தால் அங்கு குர்ஆன் வந்து நின்று விடுமா? இவர் ஒன்றும் பண்ணக்கூடாது, இவர் என்னை ஓதியவர், தலமாட்டுக்கு வந்து நின்றுமா? இடது பக்கம் கீழ்பக்கம் சுற்றி சுற்றி கபரிலே அடக்கப்பட்டதற்கு பின்னால் குர்ஆன் வந்து நமக்காக சிபாரிசு செய்து கொண்டே இருக்குமா? காரணம், நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய அத்தா வந்து கபர்ல சிபாரிசு பண்ண முடியுமா? நம்ம அம்மா அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அல்லது நம்முடைய செல்வத்தை வைத்து செல்வாக்கை வைத்து யாருடைய உபதேசமும் யாருடைய பரிந்துரையும் செல்லாத ஒரு இடம்தான் கபரிலிருந்து துவங்குகிறது. யாருடைய இது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது, சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது. அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதானால் மூணே மூணு சிபாரிசு தான். ஒன்னு அல் குர்ஆன், இன்னொன்னு எபெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய நல் அமல்கள், இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அருள். அவனுடைய அருள் இருந்தால் அல்லாஹ் அப்படியே டோட்டல் கிளியர் பண்ணி நேரா நம்மை மன்னித்து சுவனத்திற்கு அனுப்பி விடுவார். ஆனால் சிபாரிசுக்கு உகந்தது தகுதியானது அல் குர்ஆன். நாம் இங்க என்ன விளங்க வேண்டும் என்றால், நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அந்த குர்ஆனை, நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசக்கூடிய அந்த குர்ஆனை, நமக்கு சப்போர்ட் பண்ண போற அந்த குர்ஆனை யோசிச்சு பாருங்க. நமக்காக சப்போர்ட் பண்ண போது குர்ஆன், அந்த குர்ஆனை நாம ஓத தெரியாம இருக்கலாமா? நமக்காக நாளைக்கு வாதாட போகிறது ரப்பிடத்திலே. உலகத்திலே வாதாடுகிற வக்கீல் நமக்காக வாதாடுறாரு, நம்ம கண்டுக்காம போயிருவோமா? எனக்காக வாதாடின வக்கீல், அவருக்கு எவ்வளவு நாம் மரியாதை செய்கிறோம், அவருக்கான சன்மானத்தை வழங்குகிறோம். காரணம், அவர் எனக்காக வாதாடியவர். ஆப்போசிட் ஆளுக்கு வாதாடின வக்கீலுக்கு நாம ஏதாவது கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க. எதிரணியில இருக்கக்கூடியவனுக்கு வாதாடிய வக்கீலுக்கு நாம கண்டுக்க மாட்டோம். நமக்காக வாதாடிய வக்கீலுக்கு நாம எல்லாவற்றையும் கொடுப்போம். அவருக்கான ஊதியத்தை கொடுப்போம், சன்மானத்தை கொடுப்போம், மரியாதை கொடுப்போம். காரணம், அது எனக்காக வாதாடியவர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு அற்ப மனிதன், நமக்காக வாதாடுகிற அற்ப மனிதனுக்கு இவ்வளவு சிறப்பு தருகிறோம் என்றால், நாளைக்கு மறுமையிலே யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த உலகத்தில், யாருடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அந்த உலகத்தில், அந்த கபரில் நமக்காக வாதாடுவதற்காக குர்ஆன் காத்திருக்கிறது என்றால், அந்த குர்ஆனை நாம எவ்வளவு சங்க செய்யணும், அந்த குர்ஆனை நாம எவ்வளவு கண்ணியத்தோடு அதை எடுத்து ஓத வேண்டும். தவறு விட்டுவிடுகிறோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சரி, விவரம் தெரியாம பண்ணிட்டோம். இனி இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து உங்களிடத்திலே நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, குர்ஆனை ஓத தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடக்கூடிய கூடாது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நாளைக்கு மவுத் வருகிற போது குர்ஆனை ஓத தெரியாத முஸ்லிமாக நாம் இருந்து விடக்கூடாது. மவுத்துக்குள்ளால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓத தெரிந்து பல முறை குர்ஆனை முடித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்து அவரால் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியாமல் போகலாம், அவரால் அல்லாஹ்விடத்திலே கையேந்து துஆ கேட்க முடியாமல் போகலாம். ஒருத்தர் மணி நேரம் குர்ஆன் ஓதி இது ரெண்டையும் விட்டுட்டார், பண்ண முடியல. ஏன்னா உண்மையிலேயே ஒருத்தர் ஆசையோடு குர்ஆனை தொடர்ந்து ஓத ஆரம்பிச்சா மூடுறதுக்கு மனசே வராது. அது குர்ஆனுக்கான ஒரு காந்த சக்தி, புவியீர்ப்பு சக்தி. அது அப்படியே உங்களையும் உங்க கல்வையும் உள்ள இழுத்துரும், அவ்வளவு சீக்கிரம் வெளியே விடாது. ஓத தெரிஞ்சு ஓதி பாருங்களேன், அதனுடைய டேஸ்ட், சுவையே சுவை. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒருத்தர் ஓத ஆரம்பிச்சு துஆ கேட்க முடியல,
திக்ர் செய்ய முடியல. கவலைப்படாதீங்க. அல்லாஹ் சொன்னான் ரசூலுல்லாஹ்ட்ட, நபியே, ஒருத்தர் அப்படி குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு திக்ர் செய்ய முடியாம துஆ கேட்க முடியாம போயிருச்சுன்னா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, நபியே கவலைப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். அல்லாஹ் சொன்னானா, துஆ கேட்பவருக்கு நான் தருவதை விட குர்ஆனை ஓதுகிறவருக்கு நான் சிறப்பாக தருவேன்னு சொன்னான். துஆ கேட்டா என்ன கேட்கிறோமோ அது மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் குர்ஆனை ஓதுவதால் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நாம மறந்து அல்லாஹ்ட்ட கேட்காம விட்டா கூட மறக்காம அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவோம். நம்முடைய தேவை என்ன என்பதை நாம் கூட ஒரு கட்டத்திலே மறந்து விடலாம். எங்க 1-2னா பரவாயில்ல, 1000 தேவை நமக்கு இருக்கு, எல்லா தேவைகளும் மைண்ட்ல வச்சுக்க முடியுமா? நாம கூட மறந்துடலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், நபியே, குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு அவர்களின் இடத்திலே கையேந்தி கேட்காவிட்டாலும் அந்த குர்ஆன் ஓதிய பரக்கத்தால் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நான் சிறப்பாக தந்து விடுகிறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு இறங்கி வரா பாத்தீங்களா? நீ ஓதுனா போதும். இதுக்கு அடுத்து இன்னொரு கட்டம் இருக்கு, மனப்பாடம் இருக்கு. அதுக்கடுத்து அதனுடைய விளக்கத்தை படிப்பது இருக்கு, அதனுடைய தஃசீரை படிக்கிறது இருக்கு. ஓதுறதுக்கு அல்லாஹ் இவ்வளவு பிரியப்படுறான், இவ்வளவு சிறப்பு தர்றானா, அடுத்தடுத்து அதனுடைய விளக்கத்தை படிப்பதும் அதை புரிந்து கொள்வதும் அதன் பிரகாரம் நடப்பதும் சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? உண்மையிலேயே இந்த உலகத்திலே மிக பெரும் பாக்கியசாலிகள் முஸ்லிம்களே. அதிலேயும் முஸ்லிம்களிலும் ரொம்ப பெரிய பாக்கியசாலி யார் தெரியுமா? உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம தான். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நமக்குத்தான் குர்ஆன் வழங்கப்பட்டது. நமக்குத்தான் குர்ஆன் வழங்கப்பட்டது. இன்ஜீலுக்கும் சபூருக்கும் தௌராத்திற்கும் இந்த 4 வேதம் இல்லையா? இந்த 3 வேதத்திற்கு கொடுக்கப்படாத மிக பெரும் தனிப்பெரும் சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்கு மட்டுமே வழங்கி இருக்கிறார். அந்த 3 வேதம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டாங்க. லேசா அங்க இங்கன்னு 3 வேதத்திலையும் கை வச்சா 3 வேதத்தையும் மாத்தினான். ஆனால் இறங்கிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு புள்ளி கூட மாற்றப்படாத ஒரே வேதம் அல் குர்ஆனுல் கரீம். பேர்பட்ட வாக்கியம் பாத்தீங்களா? பாக்கியசாலிகள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆகையால் அந்த குர்ஆனை தொட்டு தடவி அனுதினமும் அதிலிருந்து பயன்களையும் அதிலிருந்து அருமருந்துகளையும் அதிலிருந்து நல்ல உபதேசங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்மை விட துர்பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது, மற்றவர்களுக்கு கேள்வி கணக்கே இல்லை, அவனுக்கு கொடுக்கப்படல. நமக்கு கொடுக்கப்பட்டும் நாம் அதை படிக்காமல் ஓத தெரியாமல் இருந்து விடுவேமையானால் நம்மை விட துர்பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நோம்பு வாயெல்லாம் ஒட்டு. நம்ம அனைவருடைய நோன்புகளையும் வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வார். நாளைக்கு மறுமையில 3 கேள்வி கேட்கப்படும். நமக்கு எல்லாம் தெரியும். மா தீனுக கேட்கப்படுமா இல்லையா? மன் நபியுக. இந்த 3 கேள்விகளுக்கும் மனிதன் பதில் சொல்லணும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மா ரப்புக. ஒரு ரப்பு யாருன்னு கேட்டா அல்லாஹ். சொல்லுங்க பகவான், அல்லாஹ். மா தீனுக, உன்னுடைய தீன் சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி நாளைக்கு பட்டுன்னு பதில் சொல்ற நசீபா தரணும் நமக்கு இன்ஷா அல்லாஹ். நாங்க யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்ல, வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் ரப்புக்க அல்லாஹ், மா தீனுக்க இஸ்லாம். அடுத்து கேட்பாங்களா, மா ஹாதர் ரஜுல். மாஷா அல்லாஹ். ஒரு உருவத்தை காமிச்சு அல்லாஹ் கேட்பானா, இவர் யார்?
சொல்லுங்க, மஹாதர் ரஜுல், இவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோம், தவற விடாம சொல்லிடுவோம். அடுத்து கேட்பாங்களா, வமா யுத்ரீக, மலக்குமார்கள் கேட்பாங்களா, வமா யுத்ரீக, இதை எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட? இப்படி கேட்கிறாங்க, இதை எப்படிப்பா நீ தெரிஞ்சுக்கிட்ட? அல்லாஹ்னு கரெக்டா சொல்ற, தீன்னு கரெக்டா, இஸ்லாம்னு கரெக்டா சொல்ற, இவங்கதான் முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் நீ பார்த்தது கிடையாது, எல்லாம் கரெக்டா சொல்றியப்பா. வமா யுத்ரீக, நீ எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு மலக்குமார்கள் கேட்பாங்க. நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு பதில், அழகான பதில் சொல்லுவோம். கரம்து கிதாபல்லாஹி ஃபஆமன்து. நாம சொல்லுவோமா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? குர்ஆனை ஓதி ஓதி தெரிந்து கொண்டேன். என்ன சொல்றோம்? குர்ஆனை ஓதி ஓதி தெரிந்து கொண்டேன் என்று பதில் சொல்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. குர்ஆனை ஓதினால்தான் கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கூட நம்மால் பதில் சொல்ல முடியும். நிறைய தொழுகிறோம், வணங்குகிறோம், வருட வருடம் ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், ரமலானிலே நோன்பு வைக்கிறோம், வாரி வாரி சக்காத்து கொடுக்கிறோம். ஆனால் குர்ஆனை ஓத தெரியாமல் இருந்து விடுகிறோம் என்றால் மறுமை வாழ்க்கை, கபரு வாழ்க்கை கூட நமக்கு கை சேரமாகி விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படின்னு கேட்கிற போது நாம சொல்லணும், தயங்காம சொல்லணும், என்னுடைய குர்ஆனை ஓதி நான் தெரிந்து கொண்டேன். சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் அப்படியே சொல்ல வைப்பானாக. அல்லாஹ் நெஞ்ச மூத்தி சொல்லணும், குர்ஆன்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வேற எதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இயல்ப நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. குர்ஆனை ஓத தெரியாமல் மவுத்து வந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் எப்படியாவது எதற்கோ முயற்சி பண்றோமா இல்லையா? ஒரு கடையில ஒரு சரக்கு வாங்க முயற்சி பண்றோம், ஒரு கடை வைக்க முயற்சி பண்றோம், எதற்கோ ஒரு விஷயத்தை தெரியாம இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம். 60 வயசு 70 வயசா இருப்பாரு, ஆண்ட்ராய்டு போனு அப்படின்னா என்னன்னே தெரியாது, வாங்கி கொடுத்தா 3 நாள்ல கத்துக்கிறார். நம்ம தாதா ராதாலாம் வாங்கி கொடுத்தா 3 நாள்ல கத்துக்கிறார். எனக்கு இது தெரியாதுன்னு பாரு, 3 நாள் கழிச்சு பார்த்தா இதுக்குள்ள போனா இது வரும், அது வரும், இது வரும், இப்படி அப்படின்னு நமக்கு சொல்லி தரக்கூடிய அளவுக்கு வந்துடுறாரு. சாதாரணமா 3 நாள்ல ஒரு மொபைல் போன கத்துக்கிறமே, அதே போல 2 வயசு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு தெரியுது யூடியூப்ல போய் எப்படி சூச்சு டிவி போடணும், போடுதா இல்லையா? இன்னும் என்னென்னமோ சேனல்கள், குழந்தை சேனல்கள், அதுக்கு பார்க்க போல நம்மளே தெரிஞ்சுக்கணும், நமக்கே தெரிய மாட்டேங்குது. அப்ப 3 வயசு குழந்தை ஒரு ஆண்ட்ராய்டு போன தெரிஞ்சுக்குது, 60-70 வயசு தாதா நானா ஒரு ஆண்ட்ராய்டு போன தெரிஞ்சுக்கிறாரு. குர்ஆனை தெரிஞ்சுக்காம இருக்கலாமா பாவா? குர்ஆனை ஓத தெரியாம எடுத்தோடனே சொல்லிடுறது, எப்படி எடுத்து இப்ப வாயிலே எப்படி குர்ஆன் வரும், இப்ப எப்படி போய் ஓத முடியும், அப்படி சொல்லிடாதீங்க, அது பெரிய நசீப். அதனால அப்படி சொல்லி சொல்லி காலம் கடத்தியது போதும். இன்ஷா அல்லாஹ் தவறு விட்டு விடாமல் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அபாயத்தை சொல்கிறேன், நீங்கள் ஓதலாம் என்று இப்ப புறந்தள்ளி 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 ஒரு நேரம் நீங்க ஓதலாம் என்று நினைத்தால் ஓதுகிற நசீபை அல்லாஹ் எடுத்துக்கொள்வார். அல்லாஹ் பாதுகாப்பானார். அதனால இருக்கிற போதே இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆனை எடுத்து தொட்டு முத்தமிட்டு நெஞ்சில் வைத்து ஓதி படித்து அதனுடைய அருமருந்துகளை அனுதினமும், அதனுடைய அற்புதமான கருத்துக்களை அனுதினமும் அதை எடுத்து சுவைக்கிற, அனுபவிக்கிற, குதூகலமான வாழ்க்கையை வாழுகிற உயர்ந்த நசீவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. என்ற நல்ல நேரத்திலே நல்ல எண்ணத்தோடு நல்ல துஆவோடு வார்த்தையை முடிக்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுன்னத்துல் வாழ்த்துக்கள்.